ஹலோ எவ்ரிவன், இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 month ரிமைனிங் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிடையாது. இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% சிலபஸ் முடிஞ்சவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஈவன் ஸ்டார்ட்டே பண்ணலன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷெட்யூல் இருக்காது. ஏன்னா அவங்களோட ப்ரிப்ரேஷன் வேறு, உங்கள் ப்ரிப்ரேஷன் வேறு. ஸோ சப்போஸ் நீங்கள் 70% முடிஞ்சு, அதாவது 70% எப்படின்னா ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாரு. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோ பார்த்துக்கோங்க. நல்லா பாரு, 70% சிலபஸ் முடிச்சாச்சு. நீங்கள் கரெக்டாக உள்ளே இருக்கவங்க. எஸ், அதே மாதிரி ரிவிஷனும் போயிடுச்சு. ரிவிஷன்லேயும் கரெக்டாக முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா 11th ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியாச்சு. அதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அப்போ நல்லா பார்த்தோன்னா நம்ம சொல்ல போனால் அக்யூரேட்டாக சொல்லணும், நம்ம 85% ஆஃப் த சிலபஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம், ப்ளஸ் ரிவைஸ் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம கையில் எவ்வளோ டைம் இருக்குது? 5 month டைம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? 5 monthல இதுக்கு மேலே உனக்கு இருக்கிற ஒரே ஒர்க் என்னது? ரிவிஷன். அப்புறம் என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டை கரெக்ட் பண்ணணும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதத்துக்குள்ளார உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ யோசிச்சு பண்ணி ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் உங்கள் கையில் முழுசாக இருக்குது. சரியா? நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. பட் நீங்கள் நல்ல ஒரு கிக் ஸ்டார்ட்டோட முன்னாடி இருக்கீங்க. அப்போ நல்லா பார்த்துக்கோ, ஜான்வரி மந்தில் நீ இருக்க. சரியா? அப்போ என்ன முடிஞ்சிருக்கும்? 100% சிலபஸ் முடிஞ்சு ரிவிஷனும் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்க. டெஸ்ட்டும் போய்கிட்டு இருக்கு. நல்லா பாரு, நம்ம எப்பயுமே நான் டைம் பிரித்து கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? முன்னாடிலாம் இப்படி தான் டைம் கொடுத்துருப்பேன் உனக்கு. காலையில் 6 o'clock to 8 o'clock. கரெக்டா? இல்லை 8 இல்லைன்னா 9 வச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ணுவோம்? 9 o'clock to 10 to 12, 10 to 1 9 to 12. அப்புறம் 12 to 5:30. இங்கே 5:30 வரைக்கும் வரும். கரெக்டா? அடுத்து பார்த்தோன்னா 6 o'clock to 9 o'clock. 10 to 12 தாண்டா கொடுத்துருப்பேன் நான். நடுவில் நான் பிரேக் விட்டுருப்பேன். இங்கே மட்டும் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கேனா? இல்லை இது நல்ல. ஆமாம், ரிவைஸ் பண்ணுறதுக்கு சேர்த்து தான் டைம் கொடுத்து வச்சிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துல கோல்மால் ஆயிடுச்சா? 6 to 8 தான் சொல்லுவோமா எப்பயுமே? இதை மாற்றுவோம். 6 to 9, 10 o'clock to 1 o'clock. அப்போ இங்கேயும் கரெக்டாக 1 hour, இங்கேயும் கரெக்டாக உனக்கு 1 hour பிரேக் வரும். சரியா? முன்னாடி போட்டோன்னா 6 to 8 கிடைக்கும். அப்புறம் இங்கனுக்குள்ளே 2 மணி நேரம் பிரேக் ஆயிரும் உனக்கு. ஸோ அது நம்மளுக்கு 1 hour பிரேக் போதும். இந்த டைமுக்கு உன்னோட நடுவில் பிரேக் இருக்குது 1 hour. இங்கே ஒரு 1 hour பிரேக் இருக்குது. இந்த இடத்துல 1/2 hour, அகைன் இங்கே ஒரு 1 hour பிரேக் இருக்கும். சரியா? முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்? இதில் வந்து கெமிஸ்ட்ரி உட்காந்து லெக்சர் பார்க்க போகிற, ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸு லெக்சர் பார்க்க போகிற, ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். இனிமேல் பாரு, லெக்சருக்காக நீ டெடிகேட் பண்ண டைம் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கம்மி. லெக்சர் பார்க்கவே தேவையில்லை. உனக்கு எங்கேயாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அங்கே மட்டும் போய் பார்த்தா போதும். இப்போ நல்லா பாரு, இனிமேல் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? இல்லை நீ என்ன பண்ணலான்னா, சப்போஸ் இங்கே 6 to 9 பயாலஜி, இது கெமிஸ்ட்ரி, இது நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சொல்கிறேன். இங்கே டெஸ்ட்டு, இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ், இந்த இடத்துல ரிவைஸ். நீ ஃபிசிக்ஸ்க்கு ஒன்று பண்ணாத, ஒரு லெசன் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெசனுக்கு தேவையான எல்லா PDF டவுன்லோட் பண்ணிக்கோ. ஆப்பில் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் படிக்க போகிறீங்க. என்ன பண்ணு? எல்லா PDFும் டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த லெசனில் இருக்க எல்லா ஃபார்முலா எழுதிக்கோ. டெரிவேஷன் தேவையில்லை. சரியா? ஆனால் நீங்கள் வந்து ஃபார்முலா நோட் பண்ணுறப்ப எதை கவனமாக வச்சுக்கணும்னா, ஒரு சில இடத்துல நம்ம அசம்ஷனில் வச்சுருப்போம். சரியா? அப்ராக்சிமேஷன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடத்துல இந்த ஃபார்முலா இப்படி இருக்கும். ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஃபார்முலா. இந்த இடத்துல இப்படி வந்திருக்கும். ஓகேவா? மேபி இந்த இடத்துல r² - a² the whole power 3/2 இருக்கும்.
சரியா? சம்திங் சிமிலர் டு தட். இந்த இடத்துல நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணியிருப்போம். என்ன சொல்லுவோம்? when r is very much greater than a. கரெக்டா? ஆக்சுவலி இந்த இடத்துல இது வராது, இந்த இடத்துல r வரும். சரியா? ஓகே. ஸோ when r is very much greater than a நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த ஃபார்முலாவை 2pr அப்போ இப்படி எழுதுவோமா? இல்லை, அகைன் இதுலேயும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நான். மேலே ஆரே வராது, இது கேவை விட்டுட்டு, அதான் யோசிக்க எந்த டேர்மில் விட்டு வச்சுருக்கோம். சரியா? எப்பவுமே இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபைனலாக ஞாபகம் வச்சுருப்போம். கரெக்டாக இல்லையா? இது அவருக்கு 2kp/r³ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஸோ நானே இப்போ யோசிச்சு பாரு, நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சது? டைமென்ஷனலி. ஏன்னா எனக்கு ஞாபகம் டைபோல்னு வந்து 1/r³ வரணும். இங்கே நான் r³ போட்டு மேலே ஒரு r வச்சிருக்கேன், கேன்சல் ஆகுதுன்னா r² ஆகுது. அப்போ நல்லா பாரு, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல அப்ராக்சிமேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தியா? அந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோ. ஏன்னா நீட்டில் இந்த கொஷின்லேருந்து கேள்வி வந்திருக்குது. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணாத, இதுவும் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கோ. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் போட்டு அதை எழுதிக்கோ. புரியுதா? எல்லா ஃபார்முலா எழுதி முடிக்க எவ்வளோ டைம் ஆகும்? எல்லா ஃபார்முலா எழுதி முடிக்க, ஒரு லெசனில் இருக்க எல்லா ஃபார்முலா எழுதி முடிக்க எவ்வளோ டைம் ஆகும்? ½ an hour ஆக போகுது. ஒரு டைம் ஃபார்முலா எழுதி முடிச்சுன்னா இந்த லெசன் முடிஞ்சு உனக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்து இந்த ஃபார்முலா எழுதிக்கோ. அடுத்து என்ன பண்ணு? அந்த ஃபார்முலா எழுதுறப்ப அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ண போற? அந்த டாபிக் எல்லாம் தானாக ஞாபகம் வந்துடும். ஓகே, இந்த டயக்ராம் வச்சுக்கோ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, அப்போ ஃபோர்ஸ் டியூ டு இது, ஃபோர்ஸ் டியூ டு அது அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே ரீகால் பண்ண மாதிரி ஆயிரும். 30 to 40 minutes கூட அந்த லெசன் ரிவைஸ் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போற மிச்சம் இருக்க டைமில்? ஃபிசிக்ஸ்க்கு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நல்ல பாரு, இப்போதைக்கு தான் ஃபிசிக்ஸ்க்கு 3 hour கொடுக்குறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லேட்டராக போக 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 ஃபிசிக்ஸோட டைம் இன்னும் கம்மியாகும், பயாலஜியோட டைம் கூட ஆரம்பிச்சிடும். பயாலஜிக்கு நான் உனக்கு ஆல்ரெடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்கா? அந்த புக்கில் இருக்க அவ்வளோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண அந்த புக்கை வந்து ஒரு 5-6 தடவை மனப்பாடம் பண்ணிக்கோ. புரியுதா? அதுக்கு தானே புக்கு கொடுத்தாச்சு இல்லையா? இந்த பையன் மட்டும் வேற உலகத்துல இருந்து வருவான் அப்பப்போ தாவி. சரியா? ஈவன் அந்த புக்கை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அதில் வந்து அந்த பேர் இல்லை இதெல்லாம் இருக்காது, மார்க்கெல்லாம் இருக்காது. இல்லைன்னா நம்மளுக்கு எப்போ காப்பிரைட் வரும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு அந்த புக்கை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஈவன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, பயாலஜியில் ஒரு தடவை என்சிஆர்டி ஃபுல்லாக படிச்சுக்கோ. அடுத்து அதுலேருந்து கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கிறதுக்காக அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை நீ கோத்ரூ பண்ணலாம். அடுத்து பயாலஜிக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷினும் கொடுக்க போகிறேன். சரியா? அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. கெமிஸ்ட்ரிக்கும் பார்த்தோன்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அந்த மெட்டீரியல் இருக்கும் வந்துட்டு ஆல்ரெடி. அப்போ ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும். யோசிச்சு பாரு, 50 to 50 கொஷின் கவர் ஆகலன்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் ஒரு 40 கொஷின் கவர் ஆகுதுல்ல அதுலேருந்தே போதும் இல்லை டீசென்ட் ஸ்கோருக்கு. ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தோன்னா லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துட போகுது. நீ பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பியா? அப்புறம் என்ன பண்ணு, சரி எனக்கு இந்த லெசன் ரொம்ப கம்மி மார்க் வருது, அந்த லெசன் வைஸ் ஃபார்முலா எழுதிருக்கியா, அந்த ஃபார்முலா வச்சு லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் ஒரு தடவை அட்டெம்ப் பண்ணிக்கோ. ஃபிசிக்ஸில் மொத்தம் எவ்வளோ லெசன் இருக்கு? 28 வச்சுக்கோ. இல்லை சார் 30 தான் நல்லா இருக்கு, 30 வச்சுக்கோ. 15 கணக்கு வச்சுக்கோ. போதுமா? 30 லெசன் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 30 லெசனை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகுமா? கரெக்டா? டெய்லி என்ன பண்ற? ஃபார்முலா எழுதுற, முடிக்கிற. லேட்டரான யோசிச்சு பண்ணி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஃபிசிக்ஸ்க்கு தனியாக டைம் ஒதுக்க தேவை இல்லை. டெய்லி ½ an hour to 1 hour இந்த ரிவைஸ் பண்ணுவ பற்றியா? அப்போதைக்கு சும்மா ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கோ. ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் மாதிரி செவரு ஃபுல்லாக ஒட்டி வைக்கிறியா? ஒட்டி வச்சுக்கோ. புரியுதா? தயவு செய்து சரியா கையெடுத்து கும்புறேன். அந்த எழுதி வைக்கிறது பார்த்தனா ரொம்ப காஞ்சி போய் கலக்கிற ஒரு பேப்பரில் எழுதி வச்சிடாத. ஏன்னா அந்த பேப்பர் நீ கடைசி 5 மாதத்துக்கு யூஸ் பண்ண போகிற. சார் 3 மாதம் யூஸ் பண்ணேன் சார், அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? அப்படியே கிளிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி உட்காந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோ. 30 A4 ஷீட் எழுதுனா முடிஞ்சா? 30 ஃபார்முலாக்கு 30 A4 ஷீட்டு நீட்டாக எழுதி வச்சுக்கோ. புரியுதா? டெஸ்ட்டு கொடுக்க போகிற யோசிச்சு. ஃபிசிக்ஸ்க்கு லேட்டரான டைம் இல்லை சார். ஃபிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறது?
ஃபிசிக்ஸில் அதுக்கப்புறம் நீ வந்து என்னென்ன ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ, இந்த டெஸ்ட் எழுதுறப்ப என்னென்ன பிரச்சனை வருதோ அதை என்ன பண்ண போகிற? அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பற்றி நான் இன்னும் சொல்லலை, கூடி சீக்கிரம் நான் உனக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ அதை வச்சு நீ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நீ இப்போ கொடுத்த டெஸ்ட் எல்லாத்தையும் அனலிஸ் பண்ணணும். அனாலிசிஸ்க்கு நீ நிறைய டைம் ஒதுக்கி வைக்கணும். சண்டே நீ வெட்டியாக தானே இருக்க, கரெக்டாக இல்லையா? சண்டே வந்து ரிவிஷன் அனாலிசிஸ் மட்டும்தான். இந்த எல்லா லெசனும் சரி, வாரத்தில் 6 நாள் என்ன படிச்சிருக்கோ சண்டே என்ன பண்ணு? ரிவைஸ் பண்ணு, அனலைஸ் பண்ணு. ஸோ அதனால தானே உனக்கு ஏவன் டெய்லி சேலஞ்சில் சண்டே வந்து எந்த ஒர்க் கொடுக்கறது இல்லை. சண்டே இஸ் ஃபார் அவங்க வில்லேஜ் உள்ளே வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சண்டே இஸ் ஃபார் காட் சார், சர்ச்சு போகணும் போகலாம்யா, சரியா? ஃபஸ்ட்டு என்ன, அது சண்டே இஸ் ஃபார் ரிவிஷன். அதுக்கப்புறம் நம்ம காடு கும்பலாம். ஒரு சில பேர் இதுக்கு வேறு அஃபெண்ட் ஆக போகிறாங்க. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ, இதை ஃபாலோ பண்ணு. இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ஃபிசிக்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் போதுமானது. அடுத்து நீ என்ன பண்ணணும்? நோட்ஸை கோ த்ரூ பண்ணாலே போதும். பயாலஜிக்கு மல்டிபிள் ரிவிஷன் பண்ண போகிறோம். 5 to 6 டைம்ஸ்க்கு மேலே ரிவைஸ் பண்ணணும். யோசிச்சு பாரு, ஒரு லெசன் உன் புக்கில் எவ்வளோ பேஜ் இருக்குது? அவ்வளோதான் இருக்குமாயா? ஓகே, சரி. இப்போ யோசிச்சு பாரு, நீ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு பயாலஜி படிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் சரியா? பயாலஜி படிச்சுட்டு ஒரு 2.5 மணி நேரம் படிக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த 2.5 மணி நேரம் நீ படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு? நான் கொடுத்த மெட்டீரியல் யூஸ் பண்ணு, அதை ரிவிஷன் டைமில் யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ இப்போ பயாலஜிக்கு ரிவிஷன் இம்ப்ரூவ் ஆகும், பயாலஜியோட மார்க் இம்ப்ரூவ் ஆகுறது உனக்கே தெரியும், சரியா? இப்போ நம்ம டெஸ்ட் வைக்கிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ், 4th-க்கும் 5th-க்கு ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ், 7th-க்கும் 8th-க்கு ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ். ஏன்? ஏன்னா நீ பண்ணுற மிஸ்டேக் நீ யூட்டிலைஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட வேண்டும். புரியுதா? ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிற? மோஸ்ட்டாக ஜான்வரி ஃபெப்ரவரிக்குள்ளே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ்க்கு நம்ம ஒதுக்க போகிற டைம் ரொம்பவே கம்மி. அடுத்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு, அனலிஸ், ரிவைஸ், ஓகேவா? சும்மா எல்லா சப்ஜெக்ட் உட்காந்து ரிவைஸ் பண்ணு. மதியானம் போல் இந்த 2 to 5 டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஏப்ரல் மாதம் போகிறப்ப லஞ்சு டைமும் மாற்றிடணும், சரியா? இப்போதைக்கு நீ 1 o'clock to 2 o'clock சாப்பிட்டுக்கோ. ஆனால் ஏப்ரல் மந்த் போகிறப்ப உங்களோட டைமிங் எல்லாம் மாற்றணும், நான் சொல்லிடுவேன், ஓகேவா? மோஸ்ட்லி 10லேருந்து 11 மணிக்குள்ளே நீ லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடணும். அடுத்து எப்போ சாப்பிடணும்? 6 மணிக்கு. ஏன்னா நீ பாட்டுக்கு எக்ஸாம் அல்ல போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு நீ சொல்லி சாப்பிட்டுக்கிறேனே, பசிக்குதுனே. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சென்டர் எவ்வளோ தூரத்தில் போட போகிறோம் நம்மளுக்கு தெரியாது, அங்கே அவங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகிறான் தெரியாது, சரியா? அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகே? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோ. சப்போஸ் நான் இன்னும் 85% சிலபஸ் முடிக்கல, 70% சிலபஸ் முடிக்கலன்னா உனக்கு நான் வேறு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணு. பட் நல்லா பாரு, உனக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? நீ சிலபஸ் சீக்கிரம் முடிச்சா யூ ஹவ் காட் மோர் டைம் டு ரிவைஸ். மார்க் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வரும், சரியா? உனக்கு ஆல்ரெடி அட்வான்டேஜ் இருக்குது, அதை யூஸ் பண்ணு. நீ வந்து சரி நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம்ல, இனிமேல் என்ன பண்ணலாம்? ஒரு மாதம் ஜாலி. இருக்கிறதுல பெரிய மிஸ்டேக். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியோ இனிமேல் அதை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ முன்னாடி இருக்க நினச்சிட்டு கடைசியில் அந்த முயல் கதையாயிடும், சரியா? நீ முன்னாடி தூங்கிக்கிட்டு இருப்ப, அடுத்தவன் நீ முந்திட்டு போயிடுவான். என்ன முயல் கதை என்னன்னு கேட்குறானா?